வச்சா தப்பாது. 3 பால்ஸ் டேபிள் மேல வச்சு டாமினோமா வைக்கணும். முதல் பிரிக்க கையா செஞ்சு கடைசியில இருக்கிற பால். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த லைக் நீங்க போட்டீங்கன்னா நிறைய லைக் வரது மூலியமா வீடியோ கொஞ்சம் புஷ் ஆகும். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க. இப்பங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா தலை டாஸ்க்குக்கான ஒரு போட்டியை பத்தி தான் இந்த ப்ரோமோ இருக்குங்க. கனி தான் டாஸ்க் லெட்டரை படிக்கிறாங்க. ஆதிரை புதுசா வந்தாங்கல்ல, அதனால அவங்களுமே தலை போட்டியில கலந்துக்கலாம் பிக் பாஸ் சொல்லிட்டார் போல. ஏற்கனவே 2 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. யார் யாரு? ரம்யா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு செலக்ட் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் சைடுல பிரஜின பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி செலக்ட் ஆயிருந்தாரு. இப்ப புதுசா வந்த ஆதிரையும் போட்டி போட்டுக்கலாம் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு போல. இவங்க 3 பேருக்கு நடுவுல தான் போட்டி நடக்குது. இந்த போட்டியோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பத்தி கனி தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டாஸ்க் லெட்டர்ல இந்த போட்டியை எப்படி விளையாடணும் அப்படின்றது தெளிவா இருக்குங்க. நம்ம கிட்ட ஒரு 15 கார்டு தந்துருவாங்க. அதாவது அட்டை மாதிரி ஒரு கார்டை தந்துடுறாங்க. அந்த 15ஐயும் நேரா அடுக்கணும். அதாவது அந்த 15 ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு வச்சு ஆர்டரா அடுக்கணும். அதே மாதிரி ஒரு 3 பால் தந்துருவாங்க. இப்போ நம்ம 15 தான் அடிக்கிட்டு அந்த முனையில பாலை வைக்கணும். இப்போ அந்த 15 இதுல இதை தட்டி விட்டு 15 விழுந்து அந்த பாலும் கீழே விழணும். அப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும். அந்த மாதிரி இவங்க 3 பாலை தள்ளணும். யாரு சீக்கிரமா 3 பாலையும் கீழே இருக்க பவுலுக்குள்ள தள்ளுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்ட் இருக்கு. ஆதிரைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆதிரை அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் யூஸ் பண்ணிக்கல, அதுதான் விஷயம். ஏன்னா இந்த டாஸ்க்ல ஆதிரை ஜெயிக்கல. அதே மாதிரி நிறைய பேர் ட்விட்டர்ல என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, பிரஜின் தான் இந்த வீக்கு கேப்டனு, இந்த வீக்கு கேப்டனா அவர் தான் மாறி இருக்காரு, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன கெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரம்யாக்கும் பிரஜினுக்கும் போட்டி வந்தா ஆப்வியஸா பிரஜின் ஜெயிச்சிருவாருன்ற மாதிரி நினைச்சு தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் நடக்கல. பிரஜினும் இந்த டாஸ்க்ல தோத்துட்டாரு. இந்த டாஸ்க்கை 3 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கார்டை அடுக்குறாங்க. அந்த கார்டை சாச்சி அந்த கார்டு பட்டு பட்டு விழுது. கடைசியில பால் பட்டு கீழே விழுது. பயங்கர டஃபா தான் ப்ரோமோல பார்க்கும் போதே பயங்கர டஃபா தான் இந்த கேம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கேமோட முடிவுல யார் ஜெயிக்கிறாங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ரம்யா ஜோ தான் ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கு ஜாதகம் ஜோசியத்துலலாம் நம்பிக்கை இருக்குமா என்னன்னு தெரியலங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். இந்த ரம்யா ஜோ அளவுக்கு யாருக்குமே சுக்கிரம் உச்சத்துல இல்ல. அந்த அளவுக்கு இவங்க தாங்க ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறாங்க. எப்படிதான் இவங்களுக்கு நடக்குதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. இந்த வாட்டியே இவங்க நாமினேஷனுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் வீட்டு தலையா மாறிட்டாங்கல்ல. சோ இவங்க வீட்டு தலைன்றதுனால யாருமே நாமினேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆதிரைக்கும் வந்து இந்த வாரம் நாமினேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. ரம்யாலாம் வந்து ஒரு 4வது வாரத்துல இருந்து போக வேண்டியவங்க. 4வது வாரத்துல இருந்து ஓட்டிங்ல, அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல எப்பவுமே லாஸ்ட்டுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி அப்படின்னு கடைசி ஒரு 3 பொசிஷன்ல தான் இருப்பாங்க. 3வது வாரம் தப்பிக்கிறாங்க, 4வது வாரம் தப்பிக்கிறாங்க, 5வது வாரம் தப்பிக்கிறாங்க. எப்படியோ பண்ணி தப்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் 2-3 வாரம்லாம் இவங்க வந்திருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க. ஆனா அப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு, தப்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீட்லயே ரொம்ப லக்கினா அது ரம்யா ஜோ தான். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டாங்க. இப்ப கனியா இவங்களான்ற மாதிரி ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி இவங்க லீடர் ஆயிட்டாங்களா, அதாவது தலையாயிட்டாங்களா, அதனால இவங்களை யாரும் நாமினேட் பண்ண முடியாது. கனி நாமினேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கு, போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டியே ஆதிரைய நாமினேஷன்ல போட்டுக்கலான்ற ஆப்ஷன் மட்டும் பிக் பாஸ் தந்தார்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டியே ஆதிரை நாமினேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா பிக் பாஸ் அப்படி பண்ண மாட்டாரு. இந்த வாரம் ஆதிரையை நாமினேட் பண்ணாதீங்க, அடுத்த வாரத்துல இருந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. சோ பிரஜினி இந்த டாஸ்க்ல தோத்துட்டாருங்க. பிரஜினி எல்லா டாஸ்க்லயும் தோத்துட்டு இருக்காரு. போன வாட்டி கேப்டன்சிக்கான வாய்ப்பு லட்டு மாதிரி கிடைச்சது. அதாவது எஃப்ஜே கூட மோதுற மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த வாட்டியும் தோத்துட்டாரு, இந்த வாட்டியும் தோத்துட்டாரு. இது டாஸ்க்கும் கொஞ்சம் சிம்பிளா தாங்க தெரியுது. இந்த டாஸ்க்ல எல்லாம் பிரஜின் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும். பிரஜின் வந்து வாய்ஸ் அவுட் தான் வர்றாரே தவிர கேம்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. கானா வினோத் இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் கானா வினோத் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு டாஸ்க் நல்லா பண்றாருங்க. நீங்க கானா வினோத் பெருசா வந்து இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டாரு. ஆனா டாஸ்க்னு வந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. பிரஜின் சொதப்பிட்டாரு. இப்ப ரம்யா ஜோ தான் ஜெயிச்சிருக்காங்க. ரம்யா ஜோ ஜெயிச்சோன்னா எல்லாருமே ரம்யா ஜோவை கட்டி பிடிச்சி சூப்பர்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, அவங்க போட்டோவை அங்க போய் மாட்டலாம் செய்யறாங்க. இதெல்லாம் எப்பவுமே வந்து யார் தலையாகிறாங்கன்றதை ரிவீல் பண்ண மாட்டாங்க. எபிசோட்ல பார்த்துக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டுருவாங்க. ஆனா ப்ரோமோலியே இவங்க தான் வீட்டு தலைன்றதை ரிவீல் பண்ணிட்டாங்க. ரம்யா ஜோ தலையானதுல கனிக்கு தான் கொஞ்சம் பயம் வந்திருக்கும். என்ன இவ தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பா, அதாவது அந்த ஆர்ட் சீட்ல இவ தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பா, இவளே இப்ப தலையாயிட்டாலே இவளை வேற நாமினேட் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து டாஸ்கை பார்த்துருப்பீங்க. அதாவது நான் வந்து கனி கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்வதி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரம்யா ஜோ சொல்லியிருப்பாங்க. உடனே கனி இருக்காங்கல்ல, ஆமா நானும் வந்து ரம்யா ஜோ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. கனி சொன்னோன்னே சபரியும் அதே தான்
தான் சொல்றாரு. ஏற்கனவே நான் வந்து கட் ஆயிட்டேன், திரும்பி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரம்யா ஜோ இப்பதான் ஆடலாம், அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்து ஆடலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி முடிவு எடுத்தோடனே தலையா மாறி இருக்காங்க. அதாவது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. யாருமே கடவுள் இருக்காருல்ல, யாருக்குமே இவ்வளோ கருணை காட்ட மாட்டாரு. ரம்யா ஜோக்கு தான் ரொம்ப கருணை காட்டுறாரு. அதை அவங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கணும். இந்த வாரமாவது நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா பார்ப்போம். ஏன்னா அரோராவும் வந்து எப்பனாலும் வெளியே போலான்ற கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து ஓட்டிங் பார்த்தா ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லாவே ஓட்டு வருது. ஏன்னா வந்து இப்ப பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது காசிப்லாம் பண்றாங்க பார்வதியை பத்தி, பட் ஓவராலா வந்து கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி விக்ரமோட கேமும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முதல்லலாம் விக்ரம் வந்து எப்பவுமே கடைசி இடத்துல இருப்பாரு, இப்பெல்லாம் டாப் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரம்யா ஜோவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ரம்யா ஜோ மாறினாங்கன்னா ஆபத்து யாருக்குன்னா சுபிக்ஷாக்கு, கனிக்கு, இவங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா இவங்க தான் இப்போதைக்கு ரொம்ப பார்டர்ல இருக்காங்க. அமித்துமே கொஞ்சம் பார்டர்ல தான் இருக்காரு. ஸோ ரம்யா ஜோ தலையா மாறினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.